ரொம்ப நாள் கழிச்சு யூடியூப்காக ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கின ஒரு பொருள் என்னன்னு தெரியுமா? இந்த மைக் தான். இது வந்து அண்ணாமலை ஜுவரம் அக்கா சொல்லியிருந்தாங்க. நாங்கள் பேசுகிற வாய்ஸ் வந்து வெளியவே கேட்க மாட்டேங்குது, சவுண்டாக பேசுங்க, நீங்கள் மைக் வாங்கலாம்லன்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து நாங்கள் இந்த மைக் இதை வச்சு மாமா வந்து ஒரு சாங் வந்து பாடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மாமா பாடுவாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது வந்து சிரிச்சு எனக்கு வந்து என் பின்னாடி வந்து அண்ணி பொண்ணு இருக்காங்களா, அதனால் சிரிப்பு கூட்டிகிட்டே இருக்காங்க, அதனால் சிரிச்சிட்டேன். ஸோ அதனால வந்து இந்த சாங் வந்து அம்மா பாட வைக்கலாம். சரியா? எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் இது. ஸோ அதனால இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்ன வீடியோ எல்லாம் எடுத்துட்டு மைக்கு செட் பண்ணியாச்சா? செட் பண்ணிட்டியா? அது இந்த அக்கா அன்னைக்கு சொல்லிச்சு, இப்பதான் எடுத்துருக்கு. தெய்வீகமா ஒரு சாங் பாடுறியா? தெய்வீகமா ஓ, புதுசானதுனால தெய்வீகமா அப்போ அந்த மைக்கை வச்சு நாம் பாடணும். எஸ். சரி, ஓகே. ஆரம்பமே தெய்வீகம் ஆரம்பிக்கலாம். இது யார் தெரியுமா? நாகூர் கனிஃபா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய மனுஷன் பாடின பாட்டு. சூப்பராக இருக்கும். லிரிக்ஸ் எனக்கு தெளிவாக தெரியாது, ஆனால் நல்லா இருக்கும். என்ன பாட்டு தெரியுமா? இறைவனிடம் கையேந்துங்கள். பாடட்டா? இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை, இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணையுள்ளவன், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன், இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணையுள்ளவன், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன், ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன், ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பார்வையினால் பாவங்களை மாய்க்கின்றவன், அல்லல் படும் மாந்தர்களை அயராதீர்கள், அல்லாஹ்வின் பேரருளை நம்பி நில்லுங்கள், அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, தேடும் நேர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன், அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவன், தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், கருணை எங்கும் நிறைந்து நிற்கும் மகா வல்லவன், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இந்த பாட்டு கேட்டிருக்கேன் திவ்யா? கேட்டிருக்கேன். எப்போ? இந்த கொஞ்சம் பிளைண்டாக இருப்பாங்க தெரியுமா? ஆமாம். அப்போ வந்து அவங்க வண்டியில் வந்து பாடுவாங்க இந்த பாட்டை. அந்த வீட்டு பக்கம் அந்த மாதிரிலாம். ஆனால் இது நல்லா இருக்குன்னு தெரியுமா? சூப்பர் பாட்டு. மாமா சொல்லுவா. இந்த பாட்டை கேட்டேன். உண்மையாக உன் சாங் நல்லாயிருக்கு. உண்மையாக சொல்கிறேன், வீடியோக்காகல, உண்மையாகவே சொல்கிறேன், உன்னோட சாங் நல்லாயிருக்கு. சரி, கூடிய சீக்கிரம் விஜய் டிவியில் உனக்கு வாய்ப்பு கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். கடவுளே, நீ வந்து பாத்தியா? இடி இடி வருது. அர்ஜுனன் வந்து சொல்றாரு, உனக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு. தயவு செஞ்சு நிப்பாட்டிடுறா. வீடியாரு வந்து கழி ஊத்தியா? இதுக்கு மேல பாண்ட மோனே கொண்டுருவேன். இதுல விஜய் டிவியா? வேணாம் ஜாமி.